ஆண்டவரே, நீர் எனக்கு ஆசி வழங்கினாலொழிய உம்மை போக விடேன். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே நரம்பு தளர்ச்சி நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களை விட ஆன்மீக வாழ்விலே நம்பிக்கை தளர்ச்சியினால் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள். நம்முடைய அன்றாட ஆன்மீக வாழ்விலே இறைவனிடத்திலே நாம் பல வேண்டுதல்களை வைத்து ஜபிக்கிறோம். ஒரு முறை ஜபிக்கிறோம், 2 முறை ஜபிக்கிறோம், 3 முறை ஜபிக்கிறோம். நாம் ஜபித்தது கிடைக்கவில்லை என்றால் அதனை அதோடு விட்டுவிட்டு அடுத்த வேலையை பார்க்க கிளம்பி விடுகிறோம். ஆனால் இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலே யாக்கோபு நம்முடைய ஜெபம் இறைவனோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக நமக்கு படம் பிரித்து காட்டுகிறார். அவர் யாக்கோபு இறைவனோடு போரிடுகிற பொழுது, ஆண்டவரே, நீர் எம்மை ஆசீர்வதித்தாலேயே உம்மை நான் போகவிடேன் என்று அவர் ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ளுகிறார். அவரிலே ஆழமான நம்பிக்கை கொள்ளுகிறார். அதனால் ஆண்டவரும் அவருக்கு ஆசி வழங்குகிறார். இன்றைய நாளின் முதல் வாசகமும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பும் அதுவாக தான் இருக்கிறது. நாம் இறைவனை நோக்கி ஜெபிக்கிற பொழுது நாம் இறைவனை பற்றி இறுக பிடித்து கொண்டு, ஆண்டவரே, எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் வாழ்விற்கும் என் வளர்ச்சிக்கும் நீர் தேவையான ஆசீரை அளிக்கிறவரை நம்மை விடேன் என்கிற ஆழமான மனநிலை கொண்டவர்களாக நீங்களும் நானும் வாழ அழைக்கப்படுகிறோம். இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்திலே இயேசு எதிர்மறையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார். நீங்களும் நானும் வாழக்கூடிய இந்த சமூகம் நாம் செய்கிற எல்லா செயலுக்கும், நாம் பேசுகிற எல்லா பேச்சுகளுக்கும் விமர்சனங்களை கொடுப்பதற்கு மட்டும் ஒருபோதும் மறந்து விடுவதில்லை. சில விமர்சனங்கள் நமது வாழ்விலே வளர்வதற்கு உதவுகின்றன. அவைகளை நேர்மறையான விமர்சனங்கள் என்று குறிப்பிடுகிறோம். சில விமர்சனங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்விற்கு வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்றன. அவைகளெல்லாம் எதிர்மறையான விமர்சனங்களாக இருக்கிறது. இந்த விமர்சனங்களை நாம் எப்படி கையாள வேண்டும் என்று இயேசுவினுடைய வாழ்விலிருந்து நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். இயேசுவினுடைய வாழ்விலே என்னை நாம் படித்து பார்க்கிற பொழுது அவர் நேர்மறை விமர்சனங்களை எதிர்கொண்டதை விட எதிர்மறையான விமர்சனங்கள் தான் அவருடைய பணி வாழ்விலே இருந்திருக்கிறது. அந்த எதிர்மறை விமர்சனங்களை கொண்டு அவர் ஒருபோதும் மனம் தளர்ந்து விடாமல் தொடர்ந்து இறைவனின் பாதையிலே பயணித்திருக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்விலும் நாம் செய்கிற செயலுக்கும் நாம் வாயிலிருந்து வருகிற பேச்சுக்கும் நேர்மறையான விமர்சனங்கள் வருகிற பொழுது அதை நினைத்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி தொடர்ந்து அதே பாதையில் பயணிக்கவும், நம் வாழ்விலே எதிர்மறை விமர்சனங்கள் வருகிற பொழுது அந்த எதிர்மறை விமர்சனங்களை இறைவனின் துணை கொண்டு அந்த விமர்சனங்கள் உண்மையிலேயே நம் வாழ்வுக்கு உதவுவதாக, நம்முடைய ஆன்மீக உலக வாழ்விற்கு பயன்படுவதாக இருந்தால் அதை ஒரு மீளாவை செய்து நம் வாழ்விலே திருத்தி கொள்ளவும், அவை இல்லாத சமயத்தில் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்துவிட்டு ஆண்டவரோடு உடன் பயணிக்கிற மக்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய 2 வாழ்வியல் கேள்விகளில் முதலாவது, நான் ஆண்டவரிடம் ஜெபிக்கிற பொழுது யாக்கோபை போல உறுதியான மனநிலை கொண்டு அவரின் அருளாசரை பெற்றுக்கொள்ளுகிறவரை தொடர்ந்து ஜெபிக்கிற மனநிலை கொண்டிருக்கிறேனா? என் வாழ்வில் வருகிற விமர்சனங்களை நான் எந்த விதத்திலே கையாளுகிறேன் என சிந்தித்தவர்களாய் ஆண்டவரில் எப்பொழுதும் ஆழமான நம்பிக்கை கொண்ட மக்களாக நம்முடைய வாழ்வில் எதிர்மறை விமர்சனங்கள் வருகிற பொழுது அதை ஆண்டவரின் துணை கொண்டு எதிர்கொள்பவர்களாக வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.